மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில வேணா நிரந்தர நண்பர்கள் எதிரிகள் இருக்கலாம். பட் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையும் அப்படி இருக்க மாட்டாங்க. எதிரிகளா இருப்பாங்க, டக்குன்னு நண்பர்களா மாறிடுவாங்க. நண்பர்களா இருப்பாங்க, டக்குன்னு எதிரிகளா மாறிடுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன காரணம் போதுமானதா இருக்கும். ஆமா, என்ன காரணம் ஏது காரணம்ங்கிறத ஷோக்குள்ள போய் பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எல்லாரும் காலங்காலமா வச்சுக்கிட்டு இருக்க ஒரே கோரிக்கை என்னன்னா டாஸ்மாக் ஒழிப்பு. நண்பர் வேற சொல்லிட்டாரு. நண்பருக்கு ஒரு மைக் கொடுக்கணும் போல, சில பேர் கேட்கலன்னாங்க நண்பர் பேசுறது. ஆமா, எங்க நண்பர் வந்து காக்கா தான். ஷோ ஆரம்பிச்சிட்டீங்க எப்படி அவருக்கு தெரியும் தெரியல, தொடர்ந்து வந்துருவாரு, சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, அவரை வேற ஒரு நாள் காட்டுங்கன்னா கமெண்ட்ல போட்டுருந்தாங்க. காட்ட முடியாது. இந்த படத்துல விஜய் இறங்குவாப்ல, கோட்டு படத்துல அப்படி கேமராமேன் கைத்த போட்டு இறங்கினா மட்டும் தான் அவரை கேப்சர் பண்ண முடியும். சரி, ஓகே, அவரும் தனியா ஷோ பண்ணிருக்கோம் நம்ம கூட சேர்ந்து. சரி, மேட்ருக்கு நான் வரேன். மது ஒழிக்கணும், மது இல்லாத போதை இல்லாத மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப விசிகா அதை முன்னெடுத்திருக்காங்க. விசிகாவுடைய மகளிர் அணி சார்பாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கள்ளக்குறிச்சியிலேயே இதுக்கான மாநாடு நாங்க போட போறோம் அப்படின்னு வந்து திரும்ப வந்து அறிவிச்சிருக்காரு. இதுக்கு நாங்க எல்லா கட்சியிலும் நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுக நீங்க வரவேற்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அதிமுக வரட்டும், இதுல என்ன தவறுன்னு கேட்டிருக்காரு. ஜாதி மத அடிப்படையிலான கட்சியை தவிர, ஜாதி மத அடிப்படையிலான கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் நாங்க வரவேற்கிறோம். யார சொல்றாரு வர வேணான்னு? இன்டைரக்டா பாமகவையும் பாஜகவையும் சொல்றாரு. ஆனா அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட அழைப்பு கொடுத்த மாதிரியே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து கள்ளக்குறிச்சிக்கு நான் போயிருந்தேன், 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து வேற போயிருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட நான் வந்து பேசுறப்ப எங்களுக்கு வீடு வேணாம், எங்களுக்கு பணம் வேணாம், இந்த போதையை வந்து முற்றிலுமா தடுத்து நிப்பாட்டணும், அது டாஸ்மாகா இருந்தாலும் சரி கள்ளச்சாராயமா இருந்தாலும் சரி எதுவுமே எங்களுக்கு வேணாங்கிறத எங்களுடைய கோரிக்கையா இருக்கு, அதை நிறைவேற்றுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் கள்ளக்குறிச்சியில வந்து இந்த மாநாட்டை நான் நடத்த போறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, நாங்க படிப்படியா மதுக்கடைகளை நாங்க மூடுவோம்னு சொல்லிட்டு அதுக்கான எந்த விதமான முன்னெடுப்பும் அவங்க எடுக்கவே கிடையாது. நிச்சயம் எடுக்கணும், ஏன் இதுல தயக்கம் காட்டுறாங்கிறது எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு இருக்காரு. ஏன்னா டிஎம்கேல இருக்கிற முக்கியமானவங்க தானே மது ஆலையை நடத்துறாங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கும் போது எப்படி தடுத்து நிறுத்துவாங்க அப்படிங்கறதுதான். இதெல்லாம் திருமாவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்படின்லாம் சொல்றாரு அவரு. ஏன்னா கூட்டணியில் இருக்காருல்ல. ஆனா நிச்சயமா முன்னெடுப்பு எடுக்கணும், டாஸ்மாக ஒழிக்கணும்னு தான் அவருடைய கோரிக்கை இருக்கு. நல்ல எண்ணம் தான். ஆமா, கண்டிப்பா கூட்டணியில இருந்துட்டு ஒரு மாநாடு போட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறதுக்கு ஒரு இது அவர் தான் முன் வந்திருக்காரு, வேற யாரும் வரல. இதுல 2 ரீசன் சொல்றாங்க. விசிகால இருக்கவங்களே இப்ப 2 குரூப்பா வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு குரூப் வந்து டிஎம்கே கூட இருக்கலாம் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. இன்னொரு குரூப் வந்து டிஎம்கே நமக்கு வேணாம், வேற கூட்டணி நம்ம போலாம் வந்து சொல்றாங்க. இப்ப திரும்ப வந்து 2 பேருமே நெருக்கிறதுனால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாதனால சரி ஓகே, மக்களுக்கு ஏதாவது விஷயத்துல நம்ம குரல் கொடுக்கணுமோ, நியாயமான விஷயத்துல நம்ம குரல் கொடுப்போம், கூட்டணிங்கிற தயதாச்சும் பார்க்க வேணாங்கிற முடிவு வந்து எடுத்துருக்காரு. நல்ல விஷயம் தான். ஏன்னா கூட்டணி கட்சிகள் எவ்வளவு இருந்தா கூட யாருமே வந்து வலிக்காத மாதிரி தான் டிஎம்கே அணுகிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங்கான மூவா தான் அதை பாக்குறாங்க. ஆனா கூட அது கூட்டணி எல்லாம் பிரியுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா இப்போதைக்கு வந்து சொல்றாங்க. காரணம் என்னன்னா, திரும்ப வந்து 1-to-1 சிஎம் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் சைடு ராகுல் காந்தி 1-to-1 வந்து ஸ்டாலின் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இது ஒரு முன்னெடுப்பு தான், பார்ப்போம். ஓகே, இது வந்து மது ஒழிப்பு மாநாடு நடக்க போது இதுல வந்து அதிமுக கலந்துக்கலாம் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருல. அதை பத்தி வந்து உதயநிதிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடுக்கு அதிமுக வரலாம்லாம் சொல்றாரு திரும்ப அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இது அவங்க மாநாடு, அவங்க விருப்பம், ஆனா இந்த கேள்விலாம் நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஓகே, அவருக்கு உறுத்தி இருக்கு போல இருக்கு. அதேதான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து கேட்டிருக்காங்க. ஜெயக்குமார் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, மது ஒழிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அந்த மாநாட்டுல கலந்துக்க கூடாததெல்லாம் கட்சியோட மேலிடம் முடிவு பண்ணும், அதன் பிறகு நாங்க சொல்றோம் சேஃபான ஒரு பதில சொல்லியிருக்காரு. ஏன்னா கூட்டணிக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க அதிமுக. விசிகா வரணுங்கிறத ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா டிஎம்கே இந்த அலையன்ஸ்ல இருக்க வரைக்கும் எவ்வளவு அதிருப்திய டிஎம்கே சம்பாரிச்சா கூட அவங்க தான் ஆட்சிக்கிருவாங்கிற மாதிரி தான் கால்குலேஷன் போய்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் டாக்கா இருக்கு. சோ அதை உடைக்கிறதுனா அதிமுகவுக்கு அது ஒரு சாய்ஸ் தான், அவங்களுக்கு பெரிய சவாலா தான் இருக்கும். அடுத்து விஜய் வேற அடுத்த ஒரு 10 நாள்ல மாநாடெல்லாம் போட போறாரு. பார்ப்போம் கூட்டணி எல்லாம் உடையுமா உடையாதா அப்படின்னு.
இன்னைக்கு இமானுவேல் சேகரனுடைய நினைவு தினம். முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வந்து போயிருந்தாரு. அதே மாதிரி அதிமுக சார்பாக ஆர்பி உதயகுமார் போயிருந்தாரு. காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை போயிருந்தாரு. அவர் போய் இமானுவேல் சேகரனுக்கு தபால் தலை வெளியிட்டதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில தான் நடந்தது. ஒரு தேசிய தலைவராக நாங்க தான் அவரை அங்கீகரிச்சோம்லாம் சொன்னவர். இங்க பாதுகாப்பே கிடையாது, முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க, ஆனா ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இந்த இடத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. நாங்க மதுரை போனா பாதுகாப்பு இருந்தது, சிவகங்கை வந்தோம் பாதுகாப்பு இருந்தது, ஆனா இந்த நாள்ல எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ராமநாதபுரம் காவல்துறை, ஆனா சரியா பாதுகாப்பு கொடுக்கல. அடுத்து உதயநிதி வரப்போறாரு, அவருக்கு எந்த வகையில பாதுகாப்பு இருக்கும்னு தெரியல அப்படிங்கிறத சொல்றாரு. ஏற்கனவே காவல்துறையை பத்தி மக்கள்கிட்ட நிறைய புகார்லாம் இருக்கு, காவல்துறை சரியா செயல்படுங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு. இப்ப கூட்டணியில் இருக்கிற முக்கியமான தலைவர் செல்வ பெருந்தகை இங்க அரசியல் கட்சி தலைவர்களே பாதுகாப்பு இல்லை, அவரே சேர்த்து தான் சொல்றாரு. இன்னொன்னு, அடுத்த துணை முதல்வர்னு சொல்லக்கூடிய உதயநிதிக்கே பாதுகாப்பு இருக்குமா இல்லையாங்கிறது தெரியலங்கிறாரு. அவர் என்ன எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின்? அவங்க கிட்டதான் கண்ட்ரோலே இருக்கு. ஆமா, இத்தனைக்கு முதல்வர் வச்சிருக்கிற ஒரு துறை தான் உள்துறை, அது கீழே தான் காவல்துறை இருக்காங்க. இதெல்லாம் வந்து அங்க சொல்லிட்டு போயிருக்காரு. ஏற்கனவே இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போதும் இதே சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு. திரும்ப திரும்ப செல்வ பெருந்தகை சொல்லும் போது வந்து அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று கணிச்சிருக்காரு, அந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற மாதிரி தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. கூட்டணிக்குள்ள இருந்து இவரும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெளிப்படையா ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ கூட்டணிக்குள்ள இருந்துட்டு அப்படி சொல்லணும்னா ஏதோ சம்திங் நடந்துகிட்டு இருக்கிற காவல்துறை இல்ல ஆட்சியில் இருக்கவங்க கவனிக்கணுமா இல்லையா? ஆமா, கூட இருக்கவங்க சொல்லும் போதாவது கேளுங்க. ஏன்னா நேற்று எடப்பாடி வந்து குமுறி இருந்தாரு, எதிர்கட்சி சொல்றோம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப கூட இருக்கவங்களே சில விஷயங்களை சொல்றாங்க, மது ஒழிப்பு, இப்ப சட்டம் ஒழுங்கு. அடுத்து பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால அன்பில் மகேஷே வேணான்னு திமுக காரங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அன்பில் மகேஷ் சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்னன்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து முதல்வருக்கு கடிதம்லாம் எழுதியிருந்தாரு. அந்த சமக்ரா சிக்ஷா திட்டத்துல இணைஞ்சிங்கன்னா தான் பணம் தருவோம் அப்படின்லாம் மத்திய அரசு சொல்றாங்கல்ல. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இவங்க தேசிய கல்விக் கொள்கையை புகுத்தி அவங்களோட சித்தாந்தங்களை அதுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குலக்கல்வி எல்லாம் ஆதரிக்கிறாங்க மத்திய அரசு, அதை வந்து நம்ம இங்க கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி எங்க கொள்கையை விட்டு கொடுத்து நாங்க நிதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா முதல்வருக்கு தெரியுமா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது. அந்த நிதி வாங்குற இதுல வந்து அவர் வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்பில் மகேஷ். ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீட் ரகசியம் மாதிரி ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்காங்க. அவர் தான் சொல்லிட்டாரே, மக்களை நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு. அதுதான் ரகசியம், மக்கள் பாத்துக்குவாங்கட்டு. கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அப்புறம் ஏன் அரசாங்க பள்ளிக்குள்ளார ஒரு போலி ஆன்மீகவாதிய, ஒரு போலி சொற்பொழிவாளரை அனுமதிக்கணுங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அங்கெல்லாம் கொள்கையை காட்ட மாட்டேங்கிறாங்க. பாஜகன்னு வரும்போது மட்டும் அந்த கொள்கை வந்து வந்துருது. மத்த இவங்க நடத்துற நிகழ்ச்சியிலே சில கொள்கைகள் மிஸ் ஆயிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, அந்த போலி ஆன்மீகவாதி மகாவிஷ்ணு அவர் வந்து கைது பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையான பேரை கண்டுபிடிங்களேன், இதே டெய்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு சரி அந்த பேரை சொல்றதுக்கு. இன்னைக்கு வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் வந்து காவல்துறை விசாரணை என்ன தொடர்ந்து சொல்லிட்டே வந்திருக்காருன்னா, என்கிட்ட மேல இருக்கவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன், என்னை கட்டுப்படுத்தவே முடியாது, நீங்க எல்லாருமே தண்டிக்கப்படுவீங்கிற மாதிரி காவல்துறையே சாப்பிடுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாராம். இப்ப வந்து என்ன சொல்ல போறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மனநல பரிசோதனை பண்ணணும்னு சொல்ல போறாங்க. பண்ணணும், தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் நான் பதட்டமாவதா இல்லையா? ஆமா, சரி. எப்படி பறந்து வந்தாரா இல்ல காவல்துறை தான்? காவல்துறை தான். அந்த மந்திரத்தை அவர் பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பயன்படுத்தி இருந்தான்னு வச்சுக்கோவேன், காற்றோடு காற்றாக கலக்க கூட முடியுமா சில மந்திரத்தை சும்மா. ஆகா, அப்படி ஓடு. அதான் அவர் மந்திரத்தை சொல்ல விடாம வாயை கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை. வாயிருக்குனாலதான் இந்த பேச்சு பேசுறாப்புல. மேல இருக்கவங்க சொல்றாங்க, நான் செய்யறேன், இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த மகாவிஷ்ணுவை பத்தி செல்வராகவன் நிறைய படங்கள்லாம், புதுப்பேட்டை படம்லாம் எடுத்திருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அவரே வந்து கோபமாயிட்டாரு, எந்த இதுக்கும் இந்த மாதிரிலாம் வீடியோ வெளியிட்டது இல்ல, மகாவிஷ்ணு வீடியோவை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நம்ம ஒரு வீடியோ போடுவோம்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மக்களுக்குலாம் என்னங்க ஆச்சு, ஏங்க எவனாவது ஒருத்தன் வந்து உளறிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருப்பான், ஆன்மீகவாதின்னு சொல்லுவான். நீங்க வந்து வெள்ளை போர்வை எடுத்துட்டு போய் அவன் முன்னாடி அதை விரிச்சு உட்காந்து அவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காரு. கொஞ்சம் கோவத்தோட கேட்டிருக்காரு. நிறைய இந்த மாதிரிலாம் சாமியார்கள் யாருமே விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. நாங்க இது பண்றோம், அது பண்றோம், தியானம் பண்றோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்கள நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே உங்களை தேடி வருவாங்க. தியானம்லாம் வந்து எப்படி பண்ணணும்னு புத்தரே சொல்லி கொடுத்துட்டாரு, நீங்க இந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உலகத்திலேயே சுலபமான ஒரு வேலை செய்யணும்னா அது தியானம் பண்றதுதான். அதுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க, அதான் தியானம் அப்படிலாம் சொல்றாரு. உண்மை அதுதான். ஆனா நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால எங்கேயாவது போய் வடிகால தேடலான்னு போறாங்க. அதை வந்து இந்த மாதிரி போலீஸ் சாமியார்கள் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டெல்லாம் பாட வச்சு டான்ஸ் காசை கறந்துடுறாங்க. ஆமா நண்பர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த ஷோ ஆரம்பிச்சது பக்கம் காக்கா கத்தி எடுக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பேசிட்டு தான், அப்பெல்லாம் கத்தவே கிடையாது. இல்ல நமக்கு ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்குதா என்னன்னு தெரியல, நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சரி, திரும்ப வந்து நம்ம செய்திக்கு வந்தோம்னா, முதலமைச்சர் வந்து அமெரிக்கால சிகாகோல வந்து இன்னொரு ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணியிருக்காரு. 2 நிறுவனங்கள், ஜாபெல், ராக்வெல் அப்படிங்கிற 2 மின்னணு உற்பத்தி நிறுவனங்கள்கிட்ட சைன் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து திருச்சியிலையும் காஞ்சிபுரத்துலையும் அந்த மின்னணு உற்பத்தியை வந்து பண்ண போறாங்க. இதோட மொத்த மதிப்பு, முதலீடு மதிப்பு வந்து 2666 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால 5365 வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும்லாம் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. திருச்சியில் அமைக்க போறதா சொல்றாங்க. மொத்தம் 13 நிறுவனங்கள்ல இருந்து 4500 கோடிக்கு மேல முதலீடுகளை ஈர்த்திருக்கிறதா தகவலா வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். இப்ப செப்டம்பர் 12ஓட முடியுது அவருடைய ஈர்ப்பு பயணம், முதலீடுகள் ஈர்ப்பு பயணம் முடியுது. ஆமா, ஈர்த்துட்டு இங்க வந்து அவருக்கு நிறைய ஷாக்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருங்கிணைப்பு குழு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு, கொஞ்சமாவது எதிர்கட்சியை மதிச்சு நடந்துக்குங்க அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டீங்களன்னு இன்னைக்கே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க உடன்பிறப்புகள். ரத்தங்கள்லாம் வந்து கிளம்பி அந்த வேப்பனப்பள்ளி, அதுதான் அதோட எம்எல்ஏவா இருக்காரு KP முனுசாமி. அவர் அதிமுகவோட துணை பொதுச் செயலாளரும் கூட. அவர் தொகுதிக்கு உட்பட்ட ராமன் தொட்டிங்கிற பகுதியில் ஒரு சாலை பணி தொடங்கி வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. பூமி பூஜையில கலந்துக்கிட்டு நான் தான் தொடங்கி வைப்பேன்னு சொல்லிட்டு ரத்தங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த பக்கம் உடன்பிறப்புகள் அவங்களும் அவங்க சகாக்களை கூட்டிட்டு வர அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கு. திமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, தொடங்கி வைக்க கூடாது, 3 வருஷமா நீங்க இந்த பக்கமே வரல, இன்னைக்கு மட்டும் ஏன் வரீங்க, அதுவும் இது வந்து மத்திய அரசு தொடங்கி வைக்கிற சாலை, ஊராட்சி மன்றத்துல இருந்து கோரிக்கை வச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க, நீங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்காதீங்கன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து நான் தான் இந்த தொகுதிக்கு மக்கள் பிரதிநிதி, நான் பண்ணலன்னா வேற யார் பண்றதுன்னு அவரும் வந்து அந்த இடத்துல உட்காந்து தர்ணா போராட்டம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட தள்ளுமுள்ளாம் ஏற்பட்டு போலீஸ்லாம் குவிச்சுட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியில ஜெயிச்சிருக்காரு KP முனுசாமி. ஃபைட் பண்ணி நான் தான் தொடங்கி வைப்பேன்னு அந்த பூமி பூஜையில கலந்துக்கிட்டு தொடங்கி வச்சிருக்காரு. ஓகே, மக்கள் சேவை செய்கிறது எவ்வளவு ஆர்வம் பாத்தீங்களா? ஸ்டிக்கர் ஓட்டுறோம், யாரோட ஆட்சியில பண்ணோம், யாரோட எந்த கட்சி பண்ணதுங்கிறதுல அதுல பேர் வாங்கணும் மக்கள் கிட்ட. ஆமா, அது மத்திய அரசோட திட்டம்னு இவங்களே திமுகவே வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவர் ஒட்டிடக்கூடாது, இவர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது, நான் என்னோட திட்டம்னு சொல்றதுல கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க உடன்பிறப்புகள். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சோகமான செய்தி. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையோட தலைவர் வெள்ளையன், இவர் வந்து பல போராட்டங்கள், சிறு வணிகர்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. ஈழப்போறப்ப நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தவர். காங்கிரஸ் கட்சியிலலாம் பணியாற்றியிருக்காரு. வணிகர்களுக்காக நிறைய விஷயங்களும் செஞ்ச வெள்ளையன் வந்து 76 வயதுல இப்ப காலமாயிருக்காரு. உடல்நல குறைவுனால கடந்த ஒரு வாரத்துக்கு மேல அவர் வந்து மருத்துவமனையில தான் இருந்தாரு. இப்போ வந்து நேற்று வந்து காலமாயிருக்காரு. முதல்வர் தொடங்கி எல்லா தலைவர்களுமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. வெள்ளையனை பார்க்காதவங்களே இருக்க முடியாது. எந்த மளிகை கடைக்கு போனாலுமே பின்னாடி வந்து அவரோட போட்டோ பிரிண்ட் பண்ண ஒரு கேலண்டர் வந்து இருக்கும், அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம். ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்காரு, அங்க இருக்கிற இந்திய வம்சாவளி மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு, பல்கலைக்கழகத்துல வந்து பேசுறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வாஷிங்டன்ல ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்துல மாணவர்களோட கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியாவில இன்னும் எவ்வளவு ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. பாகுபாடு இல்லாத இந்தியா உருவாகிற வரைக்கும் இடஒதுக்கீடுங்கிறது இருக்கும், அதன் பிறகு காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் ராகுல் காந்தி, இடஒதுக்கீட்டுக்கு தொடர்ந்து எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி, அவங்களுடைய சகாக்கள்னு சொல்லிட்டு இங்க பத்திக்கிச்சு. ஆமா, இங்க வந்து மாயாவதி சொல்லியிருக்காங்க, சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்காங்க, அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதன்படி வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஏன்னா யாருக்கு என்ன கிடைக்குதுன்னு இங்க தெரியலன்னு தான் பேசியிருந்தாரு. ஆனா ஒட்டுமொத்தமா அவர் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்னு பாஜக ஆரம்பிச்சு மாயாவதி, சிராக் பாஸ்வான் எல்லாருமே பேசியிருக்காங்க. இல்ல, இந்த கருத்து இப்ப புயலை தான் உருவாக்கி இருக்கு, இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு, பார்ப்போம்
பார்ப்போம். இப்ப எல்லா கட்சிகளும் பதில் சொல்லாம முடியாது இந்த பிரச்சனை. ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, RSSக்கு எதிராக தொடர்ந்து அங்க பேசிக்கிட்டு தான் இருக்காரு. RSSங்கிறது ஒரு மதத்தை மட்டும் தூக்கி பிடிக்குது, பிற மதத்தை அவங்க வந்து அழிக்க தான் வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு கல்ச்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்தியாங்கிறது டைவர்சிட்டி, அதை இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு தான் பேசியிருக்காரு. ஆமா, அதுல வந்து ஒரு வீடியோவை பிஜேபி காரங்களாம் பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. அது இந்திய அலையன்ஸுங்கிறது இவங்க ஃப்ரேம் பண்ற டேர்ம். பிஜேபி இந்தியா அலையன்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னோன்னா அவரு கீழே இருந்து அந்த மாணவர் கேட்கிறாரு, ஏக்கு என்ன மீனிங்னு அலையன்ஸ், அப்போ வந்து அதோட சேர்ந்து தானே வருது, இந்திய அலையன்ஸ் தானேன்னு திரும்ப கேட்க அந்த வீடியோ வந்து பிஜேபி காரங்க வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே கேட்கறது, இந்தியா அலையன்ஸ்னா அப்ப கடைசியில ஏன் அலையன்ஸ் தான் இருக்குது. அப்ப இந்தியா இன்னொரு ஏவை சேர்த்து நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஓகே சொல்லலாம். இப்ப இப்படி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மாயாவதி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆட்சியில் இருந்தப்பவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்க முடியும், ஆனா நடத்தவே கிடையாது. இவங்க வந்து வச்சு அரசியல் தான் பண்ணது காங்கிரஸ் கட்சி. இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு சலுகைகளை கொடுத்துருக்க முடியும், அதுவும் கொடுக்கவே இல்லை, எல்லாம் அரசியல் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பாயிண்ட பிடிச்சிக்கிட்டாங்க. செபியோடைய தலைவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஹிடன்பர்க் அறிக்கை வந்ததன் பிறகு காங்கிரஸ் பல குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இப்ப திருப்பி இன்னொரு பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. என்னன்னா, மாதவி பூரி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து மகேந்திரா ICICI பேங்க் இதுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில ஆலோசனை சொல்லி பணம்லாம் வாங்கினாங்கிற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை ஹிடன்பர்க்கும் வைக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியும் வந்து வைக்கிறாங்க. முக்கியமா வந்து கார்கே, இந்தியாவில் மொத்தம் 10 கோடி முதலீட்டாளர்கள் இருக்காங்க, 10 கோடி முதலீட்டாளர்கள் அவங்களோட பணத்தை வச்சு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, செபியும் சரி பிஜேபியும் சரி முதலீட்டாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. ஆனா செபி தலைவர் மேல அடுத்தடுத்து புகார் வருது, ஒரு சின்ன அசைவு கூட இவங்க நடவடிக்கையா எடுத்து வைக்கல, இன்னும் கால் எடுத்து வைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க லேட்டரல் என்ட்ரில வந்தவங்க, டைரக்ட் IAS தான் நியமிப்பாங்க எப்பயுமே செபி தலைவராக. பட் அவங்க வந்து தனியார் ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்துட்டு தான் அவங்க செபி தலைவரை நியமிச்சாங்க. இப்பயும் தனியார் ஆர்கனைசேஷன் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு காங்கிரஸ்ல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ICICI இருந்து வாங்கினு குற்றச்சாட்டு, ICICI கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா நிறைய இதுக்கு அவங்க ஆலோசனை கொடுத்துட்டே இருந்திருக்காங்கிறதான் அப்ப குற்றச்சாட்டு. அதுவும் வந்து முதலீடுகள் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு அமைப்புல இருந்துகிட்டே இன்னொரு நிறுவனத்துக்கு பண்றதுங்கிறது சரியா இருக்காது. இதுல விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட கோரிக்கை. இன்னொரு பக்கம் விசாரணை ஏன் நடத்தல அப்படின்னு சொல்லி கேரள உயர்நீதிமன்றம் அந்த ஹேமா கமிட்டியை வச்சு கேரள அரசுகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த அறிக்கை வந்து, இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தது அரசு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்களோட பிரைவசியை பாதுகாக்க வேண்டியது முக்கியமான விஷயம். இருந்தா கூட தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச அப்புறமும் நீங்க எப்படி அமைதியா இருந்தீங்க, இது ரொம்ப கவலை அளிக்குதுன்னு சொல்லி கண்டனத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க கேரள அரசுக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டார். அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கேட்டு வெஸ்ட் பெங்கால் முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருந்தது. மாணவர்கள் முக்கியமா மருத்துவர்கள் தினம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. உச்சநீதிமன்றமே நீங்க உங்க வேலைக்கு போங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருந்தாரு சந்திரசூட். ஆனா கூட அங்க இருக்கிற மருத்துவர்கள் அதை கேட்காம திரும்பியும் போராட்டத்துல ஈடுபட்டுட்டே இருந்திருக்காங்க. பாப்போம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. ஆமா, அப்பவே வந்து ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம்னு சொன்னாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் மணிப்பூர் திரும்பியும் வந்து அங்கேயும் இங்கேயும் வன்முறை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து இந்த CRPF வீரர்களையும் இப்ப 2000 பேரை மணிப்பூருக்குள்ள களமிறக்கி இருக்கு மத்திய அரசு. மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்னன்னா, பிரேன் சிங் பதவி விலகணும், அமைதி ஏற்படணும், அதே மாதிரி இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையோட தலைமை இயக்குனரும் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வச்சு அமைதி போராட்டம் தான் நடத்தினாங்க. இதுல CRPF வீரர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட இப்போ வந்து அங்கே திரும்ப இந்த போராட்டமே ஒரு கலவரமா மாறின மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால அங்கே வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க, இன்டர்நெட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஒரு பதற்றம் தான் மணிப்பூர்ல. ஆமா, விகடன் டீம் வந்து மணிப்பூருக்கே போய் ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணியிருந்தோம், போன வருஷமே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த நிச்சயம் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைங்கிறத தெளிவாக இன்னும் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் கொடுக்குறோம். பார்க்காதவங்க நிச்சயம் வந்து பாருங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ரி. நண்பன் கலைச்செல்வன் வந்து எடுத்திருந்தாரு. அமெரிக்காவில் தினம் ஒரு ஹேப்பனிங் நடந்துகிட்டே இருக்கு. நேற்று ஐஃபோன், இன்னைக்கு வந்து ட்ரம்ப் கமலா ஹாரிஸ்
டிபேட் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ராகுல் காந்தியும் சிவகுமார் அங்க மீட் பண்ணிருக்காங்க அமெரிக்கால. ஆமா, டிகே சிவகுமார் கமலா ஹாரிஸை மீட் பண்ணதான் தகவல் வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து டிகே சிவகுமாரை விட்டுருவோம். அவர் யாரு? ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். அவர் வந்து விவாதத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து நீங்க வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கான எந்த நடவடிக்கையுமே நீங்களும் ஜோ பைடனும் எடுக்கவே கிடையாது. நான் இருந்திருந்தேன்னா அது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு வந்து புதினையும் தெரியும், ஜெலன்ஸ்கியையும் தெரியும். நான் வந்து போன்லேயே பேசி முடிச்சிருப்பேங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருந்தாரு. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு சர்வாதிகாரி, அதனாலதான் கிம் ஜாங் உன்னுக்கு லவ் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், அந்த கருக்கலைப்பு தடை சட்டத்தை ட்ரம்ப் ஆதரிக்கிறாரு. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்ப பாலியல் வன்கொடுமையில ஒரு பெண் வந்து கருவுட்டு இருந்தா அது வந்து கருக்கலைப்பு தேவைதானே அங்க. அப்படி இருக்கும்போது அவர் கண்மூடித்தனமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாரு, அவர் பக்கம் போகாதீங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. அவருக்கு என்ன சொன்னா, அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு பதறினாரு ட்ரம்ப். ஆனா கடைசியில என்னன்னா, கொஞ்சம் ஸ்கோர் பண்ணது இந்த விவாதத்துல அப்படின்னு பார்க்கும்போது கமலா ஹாரிஸ் தான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நிறைய பாலிசிஸ் பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஆப்கான் போரை பத்தி பேசினாங்க. இஸ்ரேலே இருக்காது, கமலா ஹாரிஸ் வந்து அதிபர் ஆயிட்டான்லாம் சொல்லி அவர் பேசியிருந்தாரு. இஸ்ரேல் அடியோட வெறுக்கிற ஒரு ஆள் தான் கமலா ஹாரிஸ்லாம் ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த விவாதம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு விவாதம் கூட நடக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கமலா ஹாரிஸ். இப்போ ரெண்டு பேருக்குமான விவாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நிறைய பிரபலங்கள் வந்து மாறி மாறி ஆதரவு கொடுக்குறாங்க. அதுல முக்கியமான பிரபலம்னு பாக்குறப்ப டெய்லர் ஸ்விஃப்ட். ஒரு கான்சர்ட் நடத்தினாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பொருளாதாரமே மேம்படும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. எர்த்வேக் ஒரு அளவுக்கு வந்து கான்சர்ட்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க டெய்லர் ஸ்விஃப்ட். உலகம் முழுக்க பல கோடி ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காங்க. ட்ரம்ப்பே என்ன வெளியிட்டு இருந்தாருன்னா, ஏஐல வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு. பட் இப்போ டெய்லர் ஸ்விஃப்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து என்னுடைய ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைய பொதுமக்கள் கமலா ஹாரிஸுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நிறைய முதலாளிகள் ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவர் பக்கம் தான் நிக்கிறாரு, ட்ரம்ப் பக்கம். முதலாளியா பொதுமக்களா விடை நவம்பர்ல தான் நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை, இந்த மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன் குறைஞ்சதுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை சரியா ஆரம்பிச்சிருக்கு. இப்ப $70 கீழே, 3 வருஷத்துக்கு பிறகு $70 கீழே வந்து சரிஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட நமக்கு பெட்ரோல் டீசல் விலை அப்படியே தான் இருக்கு. இவங்க $1 கச்சா எண்ணெய் ஏதுனாலும் நம்ம ஏத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, குறைக்கிறப்ப கொஞ்சமா குறைக்கனால 3 வருஷம் இல்லாத குறைஞ்சிருந்தா கொஞ்சமா குறைச்சாதான் நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும். வண்டி ஓட்டுறதா ஏன் அப்படி பண்றீங்க? இன் சைல்ட்ஹுட் அப்பா முதுகு வலிக்குது ஏறி மிதிக்கிறியாடா, அதான் எங்க அப்பா எனக்கு கொடுத்த முதல் வேலை. காட் தேன் மிட்டாயில தேன் இருக்கா? இல்ல. ஹனி கேக்ல ஹனி இருக்கா? இல்ல. வாழ்க்கையை கலப்படம் தான், போய் புலமாம வேலையை பாரு. 2 ஆப்பிள் வாங்கிட்டேன் மாமா. இன்னும் புக்கிங் ஆரம்பிக்கவே இல்லையா? அப்புறம் எப்படி மாப்பிள்ள வாங்கின? புக்கிங் ஆப்பிள் வாங்க எதுக்கு மாமா புக்கிங் பண்ணணும்? பழமுது நிலையம்ல கூட்டமே இல்லை மாமா. 2K கிட்ஸ். யாரோ மலேசியா வாசுதேவனா ஒரு புது பாடகர் பாடியிருக்காராம். மார்க் மை வேர்ட்ஸ், மியூசிக் வேர்ல்டில் அவருக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அவரோட ஏஐ வாய்ஸ் இப்ப வேட்டையன் படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது திருமாவளவனுக்கும் செல்வ பெருந்தகையும் கொடுத்துடலாம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற 2 முக்கியமான கட்சிகள், இவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க. 2021 திமுக நிறைய வாக்குகள் வாங்குறதுக்கு காரணம் இந்த 2 கட்சிகள் தான். 2024 40-40க்கும் ஜெயிக்கிறதுக்கும் இந்த 2 கட்சியோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப்புமே இருந்திருக்கு. இப்போ அவங்க 2 பேருமே வந்து வேற வேற கருத்துக்கள் மூலமா எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க ஆளும் கட்சிக்கு. ஒருத்தர் திரும்ப வந்து மதுக்கடையில நீங்க ஒழிக்கணும் நீங்க சொல்றீங்க, ஆனா இது வரைக்கும் செய்யவே இல்லை, 3 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. நாங்க வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம், மகளிர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து நியாயம் வாங்கி தர போறோம்னு கிளம்பியிருக்காரு. இன்னொருத்தர் இங்க பாதுகாப்பே இல்லை, தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, உதயநிதிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு கிளம்பியிருக்காரு செல்வ பெருந்தகை. ஆமா, இவர் கேட்கறதுக்காவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபோர்ஸை இறக்கிடுவாங்க. திரும்ப கேட்கறதெல்லாம் பண்ணவே மாட்டாங்கிற மாதிரிதான் இருக்கு மது ஒழிப்பு அப்படிங்கிறது. சரி, அதனால ரூட்டை மாத்துறாங்களே 2 பேருமே, அதனால ரூட்டை மாத்து அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம். அவங்க மனசுக்கு நிறைய நினைக்கிறாங்க. பட் ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு போல இருக்கு. ஆமா, 2 பேருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். திருமாவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ரூட்டை மாத்துங்கிற விருதை கொடுத்துட்டு
விடைபெறுகிறோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸும் பாருங்க நினைவுகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நானும் இப்பதான் ஃபினான்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கத்துக்கிட்டதை வருணுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து தொடர்ந்து அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.